பிரான்சிஸ் சேவியருடைய டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் ஏன் இப்போ அவர் சொன்னாரு? ஆக்சுவலி அவரை வேற மதத்துல இந்த மதத்துக்கு மாறி இருக்கலாம். அவர் மேல யாரு? பிரான்சிஸ் சேவியர். இதை நீங்க எப்படி சொல்றீங்க? ஆணித்தரமா இருக்குமா? மக்களிடையே ஒரு வன்முறையை ஏன் சார் தூண்டுறீங்க? நாங்க வன்முறையை நாங்க தூண்டவே இல்லை. எங்களை தூண்ட வைக்கிறாங்க. திராவிட ஆட்சி மாடல்ல எல்லாரையும் என் தாய் மக்கள் அவங்க நினைக்கிறாங்க. உடனே நீங்க அவங்கள அயல் நாட்டுக்காரங்க என் நாட்டுல வந்து உட்கார்ந்துருக்காங்க நீங்க சொல்ல முடியுமா? நீங்க அவங்களுக்கு இந்து மக்கள் தேவையில்ல, சாமி தேவையில்ல, பெரியாரிசம் பேசி ஓட்டு வாங்கி மனிதனா பாருங்க தானே சொல்றாங்க. நீங்க ஜாதி விதமா பாக்குறீங்க. அப்ப நீங்க கோயில்ல வந்துட்டு இப்போ நான் சாமி கும்பிட வரேன், அந்த தட்டுல வந்துட்டு நான் எவ்வளவு பணம் போடுறேன்னு பாத்துட்டு தான் நீங்க அந்த கடவுளுக்கு வைக்கிற அந்த பழம், பூ, தேங்காய் எல்லாம் கொடுக்குறீங்களா? இல்ல நான் ₹1 போட்டா எனக்கு விபூதி கூட கொடுக்காம என்ன அவாய்ட் பண்றீங்களே? இதுக்கு முன்னாடி உங்களோட தவறான செயல் தானே. இது எந்த அர்ச்சகரும் செய்யறாங்க சார். எந்த அர்ச்சகர் செயல் நீங்க சொல்லாதீங்க, செய்யறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் போட்டோவை போட்டு 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி தலவோடு மாற்றப்படும், கோயிலோட பராமரிப்பு நடக்கணும் போட்டிருக்காங்க. இன்னை வரைக்கும் நான் நிறைய ஒரு 30 கோயில்ல பார்த்தேன். 30 கோயில்ல ஒரு கோயில கூட தலவோடு மாத்தல. அதான் நிதி உதவி 2 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டோம்னு சொல்லி அந்த போர்டு மட்டும் தான் இருந்தது. அது ஒரு 3 மாசம் அந்த போர்டும் காணாம போயிருச்சு. எது சொன்னாலும் பிராமணர் எதுவும் கேட்க மாட்டாங்க, பிராமணர்லாம் முட்டாள், அப்படி அவங்களுக்கு என்ன பிராமணர் அமைதியா இருப்பாங்க அப்படின்னு இவங்க நினைச்சுதான் என்ன நினைக்கிறாங்கன்னா பிராமணரை வச்சே பிளைண்ட் பண்ணி அரசியல் பண்றாங்க. பிராமணரை பத்தி பேசிட்டா நான் பெரிய ஆள் ஆயிரலாம்னு நினைக்கிறாங்க. யூத்தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காரு அகில பாரத மக்கள் கட்சி நெல்லை மாவட்ட தலைவர் நெல்லை குருசாமி ஐயா வந்திருக்காங்க. அவங்க கிட்ட இப்ப நடந்துட்டு இருக்க அரசியல் மற்றும் சமூகம் சார்ந்த நிகழ்வுகள் பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சார், இப்போ ஒரு டைரக்டாவே நான் உங்கள்கிட்ட கொஸ்டின்ஸ் வந்துடுறேன். இப்போ ரீசெண்டா வந்து ஆர்எஸ்எஸ் பேரணிலாம் எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு இல்லையா? இதனுடைய நோக்கம் என்ன சார்? இப்போ சடனா எல்லாருமே அட் அ டைம் ஒரே நேரத்துல எல்லா இடத்துலயுமே ஆர்எஸ்எஸ் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, பேரணி நடந்துட்டு இருக்கு. எதுக்காக சார்? இது ஆர்எஸ்எஸ் கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹிந்து கொள்கைகள் சனாதன தர்மம் தான் மெயினா அவங்க கடைபிடிக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் இந்தியா முழுவதும் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் ஆர்எஸ்எஸோட சங் பரிவார்கள் நம்ம இருக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா டிசிப்ளின். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்எஸ்எஸ் நீங்க ஒரு இடத்துல ஒரு கட்டமைப்பு நடக்கிற, ஒரு பேரணி நடக்கிற, ஒரு கூட்டம் நடக்குதுன்னு சொன்னா ஒரு 2000 பேர் இருக்கிறாங்க சொன்னா அந்த 2000 பேர் அந்த கூட்டத்துக்கு எப்படி வராங்களோ ரிட்டர்ன் அதே மாதிரி போவாங்க. எந்த ஒரு சலசலப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது. அந்த இடத்துல நீங்க எந்த ஒரு குப்பை கூட நீங்க பார்க்க முடியாது. அவங்க உணவுப் பொருட்கள் எது கொண்டு வந்தாலும் அந்த இடத்துல திருப்பி அந்த வேஸ்டேஜ் குப்பையோ எதுவுமே போட மாட்டாங்க. ஒழுங்கா அவங்களே எடுத்து அவங்களே பேக் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. குப்பை தொட்டியில தான் போடுவாங்க. இதுக்கு பேர் தான் ஆர்எஸ்எஸ், ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக். இந்த நாட்டோடைய நம்மளுடைய ஸ்வயம் சேவக். நம்மளே சுயமாக நம்மளை சேவக் பண்ணிக்கணும். நம்ம நாட்டுக்காக சேவை அர்ப்பணிப்பு தான் அதுக்கு பேரு. இதுதான் அதனுடைய மெயினான கொள்கை. நாட்டுல ஒழுக்கங்கள் நம்ம எப்படி இருக்கணும், ஒரு சாதாரண ஒரு மனிதன் எப்படி ஒழுக்கமா இருக்கணும் என்றால் நீங்க ஆர்எஸ்எஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஷாக்கா போனீங்கன்னா நீங்க கத்துக்கலாம். 2-3 கிளாஸ் போங்க. அவங்களோட இதுல பைடெக்லாம் நீங்க போய் பாருங்க. நம்மளுடைய ஒழுக்கம் எப்படி இருக்கணும், நம்ம மேல நாட்டு பற்று. நம்மள ஃபர்ஸ்ட் ஒரு மனிதனுக்கு கேட்டீங்கன்னா எவ்வளவுதான் நம்ம சுயநலமா இருந்தாலும் நமக்குன்னு ஒரு மனது லெவல்ல கொஞ்சமா எவ்வளவு கல்லெஞ்சக்காரன் இருந்தா கூட கொஞ்சமா நமக்கு நாட்டு மேல ஒரு பற்று வரும். அதுக்கு உண்டான வேலைகள் செய்யக்கூடியவங்க தான் ஆர்எஸ்எஸ் காரங்க. சரி, இப்போ நீங்கள் ஆர்எஸ்எஸ் காரங்களை பற்றி சொன்னீங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியிலேருந்து நம்ம ராகுல் காந்தி ஐயா ஒரு விஷயம் ஒன்று சொன்னாங்க. அது என்னன்னா, உங்கள் ஆர்எஸ்எஸ் தலைவர் பாஸ்கர் வில்லிங்கர் ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புனிதர் பிரான்சிஸ் சேவியர் அவருடைய இதை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ரொம்ப காட்டமாக சொல்லியிருக்காரு. இது மத நல்லிணக்கத்தை தூண்டுற மாதிரி இருக்கு இல்லையா ஆர்எஸ்எஸோட இந்த பேச்சு? உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? மத நல்லிணக்கத்தை உங்களுக்கு தூண்டுற மாதிரின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்ப ஏன் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு? பிரான்சிஸ் சேவியரோடைய டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும் ஏன் இப்ப அவரு சொன்னாரு? ஆக்சுவலி அவர் வேற மதத்துல இந்த மதத்துக்கு மாறி இருக்கலாம். அவர் மேல யாரு? பிரான்சிஸ் சேவியர். இதை நீங்க எப்படி சொல்றீங்க? ஆணித்தரமா இருக்குமா? அதுக்கு தான் எதை வச்சு சொல்றீங்க? அவர் வேற மதத்துல இருந்து இப்படி மாறினார்னு எதை வச்சு சொல்றீங்க? அவரோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா அவருடைய வரலாறு என்ன, ஹிஸ்டரி தெரியும். அவர் யார வந்தவங்க, யாரு கூட. அவர் ஒரு புனிதர் சார். ஒரு மதத்தோட புனிதரை நீங்க தாழ்வா பேசுற மாதிரி, அவரை அசிங்கப்படுத்துற மாதிரி இல்ல இருக்கு. ஆர்எஸ்எஸ் ஓட நோக்கம் இதுதானான்ற மாதிரி ஒரு கேள்விக்குறி
மக்களுக்கும் சரி சமூக ஆர்வலர்களுக்கும் தோன்றுது இல்லைங்களா? இல்ல நீங்க ஒரு திக காரங்க, கம்யூனிஸ்ட் காரங்க, டிஎம்கே காரங்க, இப்போ விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க, இப்படி நிறைய கட்சிக்காரங்க இருக்காங்க நாட்டுல. இவங்கெல்லாம் வந்து காலையில இந்த மாதிரி எதுவுமே சொல்லவே இல்லையே. ஒரு புனிதரை வந்து டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்கன்னு சொல்லவே இல்லை. காலையில எந்திரிச்சா பல் தேய்க்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இந்த இந்து மக்களையும் சனாதன தர்மத்தையும் அதிகமாக இழிவுபடுத்தி எங்களுடைய சன்னியாசி மகான்கள் குருமார்கள் கூட இழிவுபடுத்தி என்னெல்லாமோ பேசுறாங்க. எங்களை பத்தி அவதூறு நிறைய சொல்றாங்க. இதுக்கெல்லாம் எந்த கண்டனமும் வரதில்லை, எதுவும் வரதில்லை. ஆனா எங்களுடைய RSS தலைவர் ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு சொன்ன உடனே நாடே கொந்தளிச்சு வருது. ஆமா சார், இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இது மதத்துக்குள்ளேயே ஒரு சண்டையை கலப்புற மாதிரி தானே சார் இருக்கு. அப்படி நீங்க எடுத்துக்க முடியாதுல்ல. அவர் என்ன எதனால அவர் நோக்கத்துல பேசியிருக்காருன்னு அவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். யார்கிட்ட? RSS தலைவர் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஆனா இப்ப அவர் இல்லங்கிற மாதிரி தானே சொல்லிட்டு இருக்காங்க. தலைமறைவா இருக்காரு அப்படிங்கிற அது உண்மையான உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா நீங்க அந்த இதுல இருந்து வரவங்க தானே. இல்ல அவர் தலைமறைவெல்லாம் இல்ல. தலைமறைவா இருந்தா ஏன் சொல்ல போறாங்க? இருந்தா கண்டிப்பா நீங்களே அவர் சொல்லிட்டு காணாம போயிட்டாரு, தலைமறைவா இருக்காருன்னு தானே சொல்றாங்க. இப்ப அவரே வந்து ஏன் சொன்னாருன்னு இப்ப விளக்கம் கொடுக்கலாம் இல்லையா? கண்டிப்பா கொடுக்கலாம். கண்டிப்பா அதுக்கு உண்டான கூடிய விரைவில் மோகன் பகவத்ஜி வந்து கொடுப்பார். அப்போ ஒரு பக்கம் நீங்க நல்லது செய்றீங்க RSSன்னு சொல்லிட்டு நீங்க தான் சொன்னீங்க, எங்களுடைய கொள்கை என்ன, கோட்பாடு என்ன நீங்க சொன்னீங்க. இன்னொரு பக்கம் மத நல்லிணக்கத்தை தூண்டுற மாதிரி இருக்கு இல்லையா இந்த விஷயம்? இது ஒரு தவறான ஒரு செயல் தானே சார்? அப்படிலாம் கிடையாது. இது வந்து நீங்க வந்து தவறான நீங்க எடுத்துக்க முடியாது. எங்க மதத்தை அவங்க மறுபடியும் இழிவுபடுத்தி அவங்க பேசும்போது நீங்க இழிவுபடுத்துறீங்களா? அப்ப அவங்க பண்றாங்க பதிலுக்கு பதில் பண்ணிட்டு இருக்கீங்களா? நாங்க வந்து அவங்கள மாதிரி வந்து மக்களை வந்து திசை திருப்பல, இதுவும் செய்யல. அவங்க எங்க மதத்தை ரொம்ப இழிவுபடுத்தி கொச்சப்படுத்தி நாங்க வந்து எங்களை பேசும்போது நாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பதில் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் தான் நாங்க பிரயோகம் பண்றோம். யாருமே வந்து வாலண்டியா போயிட்டு வம்பிழுக்க மாட்டாங்க சார். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இப்ப அரசியலாளரா இருந்தாலும் சரி, மதம் எதுவா இருந்தாலும் யாரும் போய் வேணும்னே யாரையும் வம்பிழுக்க மாட்டாங்க. நீங்க ஏதாவது பண்ணிருப்பீங்க, அப்பதான் இப்படி போட்டு அந்த மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமே கண்டி டைரக்டா வா நீ சும்மா தானே இருக்க, வா உன வம்பிழுக்க அந்த மாதிரி யாரும் பண்ணவே மாட்டாங்க. அதே மாதிரிதான் இப்போ உங்க கட்சியோ உங்க ஜாதியை சார்ந்த மக்களை யாரும் வம்பிழுக்க மாட்டாங்க. இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா அப்படிதான் அந்த குற்றச்சாட்டு இருக்கு. அப்படி நம்ம சொல்ல முடியாத குற்றச்சாட்டுன்னு நாங்க சொல்ல முடியாதுல்ல. நீங்க வந்து ஒரு இந்து கோட்பாடு, ஒரு பிராமணர், ஒரு பார்ப்பனியர், இவங்களே வந்து நம்ம வந்து அடிக்கடி வந்து திண்டாமையோ அவங்கள குறை சொல்றது அவங்களே சிண்டிட்டே இருந்தா அப்ப இந்த RSS காரங்கள் சரி, இந்து மதத்தை சார்ந்தவங்க, பிஜேபி சார்ந்தவங்க, விஸ்வ இந்து பரிஷத், இந்து முன்னணி, எல்லா இந்து அமைப்புகளும் என்ன செய்வான்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து இதை மாதிரிதான் பேச ஆரம்பிப்பாங்க. நாங்க மக்களிடையே ஒரு வன்முறையை ஏன் சார் தூண்டுறீங்க? நாங்க வன்முறையை நாங்க தூண்டவே இல்லை, எங்களை தூண்ட வைக்கிறாங்க. எல்லாரும் சமத்துவம் சகோதரத்துவமா இருக்கணும்னு தான் எல்லாருமே போராடிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ ரீசெண்டான காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஒவ்வொரு நாளும் பூதகரமா வளர்ந்துட்டு இருக்கே சார். அதுக்கு நீங்க சிறிய உதாரணத்தோட முடிச்சுக்கிறேன். எப்படின்னா முள்ளால் தான் எடுக்க முடியும் மாதிரி அவங்களுக்கு பதில் இப்படி கூறி அவங்களை இப்படி செய்தாதான் அவங்கள்ட்ட வந்து நாங்க எடுக்க முடியும். இல்லைன்னு வைங்களேன், நான் எங்க தலைமையில இதை உட்காந்து எங்களுக்கு எங்க நாட்டிலே உட்காந்துட்டு எங்க தலைமையில ஏறி உட்காந்து எங்க நாட்டு யார் சார் உட்காந்துருக்கா? திமுக காரங்க நம்ம நாட்டிலே. உங்க நாட்டு மேல யார் உட்காந்து? திமுக காரங்கன்னு சொல்றீங்க? திமுக காரங்க பாரத தேசத்துல உட்காந்துக்கிட்டு பாரத தேசமே வந்து திமுக காரங்க அயல் நாட்டுக்காரங்களோ? ஆமா, அப்படியே எடுத்துக்கலாம். அவங்க எடுத்துக்கலாம். எதை வச்சு சொல்றீங்க? அதுக்கான ப்ரூஃப் இருக்கா? அவங்க ப்ரூஃப்னு சொல்றாங்க. அவங்க நடந்துக்கிற விதமே அப்படித்தானே இருக்காங்க. உடனே அயல் நாட்டுக்காரங்களா? அவங்க வந்து கிறிஸ்துவ மதத்துக்கும் இஸ்லாமிய சகோதர மதத்துக்கு தான் முழு ஆதரவு இருக்கு, தவிர ஒரு இந்து மதத்துக்கு வந்து ஆதரவே கிடையாது. திராவிட ஆட்சி மாடல்ல எல்லாரையும் என் தாய் மக்கள் அவங்க நினைக்கிறாங்க. உடனே நீங்க அவங்களை அயல் நாட்டுக்காரங்க என் நாட்டுல வந்து உட்கார்ந்துருக்காங்க நீங்க சொல்ல முடியுமா? நீங்க அவங்களுக்கு வந்து இந்து மக்கள் தேவையில்ல, சாமி தேவையில்ல, பெரியாரிசம் பேசி ஓட்டு வாங்கி மனிதனா பாருங்க தானே சொல்றாங்க. நீங்க ஜாதி விதமா பாக்குறீங்க. அப்ப நீங்க வந்து இப்படி பேசுறவங்க உங்களுக்கு இந்து மக்கள் வேண்டாம், எது வேண்டாம், பெரியாரிசம் பேசி ஓட்டு வாங்கிடுவாங்க. ஆனா உண்டியல் காசு மட்டும் அவங்களுக்கு தேவைப்படுறது. ஒரு சர்ச்சில் உண்டியல் வைக்க சொல்லுங்க, ஒரு பள்ளி வாசல்ல உண்டியல் வைக்க முடியுமா? அவங்களுக்கு திராணி இருக்கா, தைரியம் இருக்கா? ஒரு பள்ளி வாசல்ல அவங்க உண்டியல் வைக்கிட்டு நானே ஒரு 50,000 ரூபாய் என் சொந்த காசை உண்டியல போடுறேன். எதுக்கு சார் நீங்க அந்த மாதிரி உண்டியல் கொடுப்பாங்க? அப்படி சொல்ல முடியாது. யாருக்கு யூஸ் ஆகுது? உங்க கோயில் நிர்வாகத்துக்கும் யூஸ் ஆகுது. அந்த கோயில் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போறதுன்னு அறநிலைத்துறைக்கு தானே சார் யூஸ் ஆகுது. நான் என்ன சொல்றேன், நீங்க அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் சொல்ற மாதிரி இந்து சமய அறநிலைத்துறைன்னு சொல்றாங்கல்ல, அனைத்து மத சமய அறநிலைத்துறைன்னு வைக்க சொல்லுங்களேன் பாப்போம். அதுக்கு முடியுமா? கூடிய விரைவில் வைப்பாங்க சார். அதுக்கான நாட்கள் வரும் சார். 60 ஆண்டு காலமாக பிரிச்சு பாக்குறீங்க. 60 ஆண்டு காலம் அதை சொல்லி ஆட்சி பண்றாங்க. இந்து முஸ்லிம் நீங்க பிரிச்சு பாக்காதீங்க சார். ஜாதி மதத்தை கொண்டு வராதீங்க. மனுஷனா பாருங்க. அப்ப நீங்க இந்து சமய அறநிலைத்துறை எடுத்துருங்க, வெறும் அறநிலைத்துறைன்னு வைங்க. இந்து சமய அறநிலைத்துறை, இந்து கோயில இருக்கக்கூடிய அறநிலைத்துறை வெளியே போக சொல்லுங்க.
எங்களுக்கு தேவையே இல்லை. உங்களே இந்துக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்களே சார். இப்போ உங்க இனத்தவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து கோயில்ல உட்கார வச்சிருக்கோம். நாங்க என்ன சொல்றோம், எல்லா மக்களும் வரலாம், அனைத்து ஜாதிலும் அர்ச்சகர் ஆகலான்றதான எல்லாருடைய கொள்கையும் கோட்பாடுமா இருக்கு. அதை நீங்க ஏன் அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க? அப்படி பேசினா உடனே எங்களை, அதாவது திராவிட ஆட்சி மல்ல வந்துட்டு எங்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்காங்க, எங்களுக்கு எதிர்ப்பா இருக்காங்கன்னு ஏன் உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க? அப்படி கிடையாதுல. நாங்க வந்து மக்கள் யாரும் எதிர்க்கல, மக்கள் வந்து எந்த கோயிலும் எதுவும் சொல்லல. எங்களுடைய கோரிக்கை என்னன்னு மக்கள் சார்பாக தான் அரசு, திராவிட மாடல் அரசையும் சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் சார்பாக தான் ஒரு தலைவரும் அவங்க கூட இருக்க மத்தவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் வந்து டைரக்டா பேச முடியாது. இந்த மக்கள் சார்பாக இந்த அரசு பேசுதுன்னு சொல்றாங்கல்ல, நான் என்ன சொல்றேன், இந்த மக்கள் சார்பாக இந்த அரசுனால வரக்கூடிய உண்டியல் வருமானம், அறநிலையத்துறையத்துல வரக்கூடிய வருமானத்தை மக்களுக்கு ஏதாவது பலன் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய HRNC இருக்கக்கூடிய EO அதிகாரிக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் கார்ல அவர் போறாரு. கோயில் பூஜை பண்ற அர்ச்சகருக்கு சம்பளம் கம்மி, அர்ச்சகருக்கு நீங்க சம்பளமே தர வேண்டாம், மக்கள் தட்டு காசு தீபாரண காமிச்சா போடுவாங்க, அர்ச்சகருக்கு வேணாம். அதுல கூட நீங்க பாலிடிக்ஸ் பண்றீங்களாமே. கோயில்ல வந்துட்டு இப்போ நான் சாமி கும்பிட வரேன், அந்த தட்டுல வந்துட்டு நான் எவ்வளவு பணம் போடுறேன்னு பார்த்துட்டு தான் நீங்க அந்த கடவுளுக்கு வைக்கிற அந்த பழம் பூ தேங்காய் எல்லாம் கொடுக்குறீங்களா? இல்ல நான் 1 ரூபாய் போட்டா எனக்கு விபூதி கூட கொடுக்காம என்ன அவாய்ட் பண்றீங்களே? இதை வந்து இதுக்கு முன்னாடி உங்களுடைய தவறான செயல் தானே. இது எந்த அர்ச்சகரும் செய்யல. செய்யறாங்க சார், எந்த அர்ச்சகர் செய்யல நீங்க சொல்லாதீங்க, செய்யறாங்க. நான் சின்ன உதாரணத்தை சொல்லிடுறேன். அர்ச்சகருக்கு நீங்க மாசம் ஊதியம் சொல்லக்கூடிய ஒரு குறைஞ்ச ஒரு மனிதன் குடும்பமா வாழக்கூடிய, சாமி கும்பிடுற இடத்துல கூட நீங்க ஏன் சார் பார்ஷாலிட்டி பாக்குறீங்க? பணம் கொடுத்தாதான் நீங்க வந்து முதல் மரியாதை கொடுக்குறீங்க, சாமி கிட்ட முதல் கொண்டு போய் கொடுத்துட்டு மாலை மரியாதை கற்பூரம் தீபாரத்தனை இதெல்லாம் பண்ண விடுறீங்க. அதே 1 ரூபாய் 2 ரூபாய் கூட அவங்க அந்த லாஸ்ட்ல நிக்க வைக்கிறீங்க. இது ஏன் இந்த பார்ஷாலிட்டி? இது ஏன் பாகுபாடு? இப்ப நீங்க அர்ச்சகர் ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? முதல்ல ரெண்டே விஷயம் தான். கோயில்ல கவர்மெண்ட் கோவில்னு சொல்றாங்க, கோயில்ல பூஜை பண்ற அர்ச்சகரும் கவர்மெண்ட் ஊழியர் தான். அதே கவர்மெண்ட்ல கோவில்ல EOவா வேலை பார்க்குற, தக்காரா வேலை பார்க்குற அதிகாரியும் வந்து கவர்மெண்ட் ஊழியர் தான். அவருடைய சம்பளம் குறைஞ்சபட்சம் 60,000 சம்பளம். இவருடைய சம்பளம் மாதம் சம்பளமே வெறும் 700 ரூபாய் சம்பளம் தான். புரியுதா உங்களுக்கு? இவர் வந்து யாராவது 10 ரூபா கொடுத்தா தான் அவர் புலப்பாது, அதை நம்பி அவர் இருக்கிறார். ஆனா இவர் பாகுபாடு பாகுபாடு பார்க்க கூடாது இல்லையா? எந்த ஒரு வேலையும் செய்யாம அவர் சும்மா ஒரு ஆபீஸ்ல சேர போட்டு உட்காந்து ஏதோ மன்னர் காலத்துல கொடுத்த இடத்த இவங்க வந்து கோயில் பேர்ல நிலத்தை வச்சுக்கிட்டு கவர்மெண்ட் சொல்லிட்டு மாதம் 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த ஈவோ சொல்றாங்க. அதே தாண்டி ஒவ்வொரு கோயிலும் நீங்க போனீங்கன்னா அப்படி நாங்க பாகுபாடு பார்க்கணும், அர்ச்சகர் பார்க்கணும் அவசியம் இல்லை. ஆனா எல்லா கோயிலையும் வந்து விரைவு கட்டணம் சொல்லி இந்த அரசாங்கம் போட்டிருக்கு. மினிமம் 100 ரூபாயிலிருந்து 500 ரூபா 1000 ரூபா. இப்போ திருச்செந்தூர்ல இன்னைக்கெல்லாம் தேதிக்கு வந்து சாமி கும்பிடணும்னா ஒரு நபருக்கு 2000 ரூபாய் கொடுத்தாதான் சாமி கும்பிட முடியுது முருகருக்கு போய். ஏன் கட்டணம் போடுறீங்க? எல்லாரையும் பொது வழியில விடுங்க, எல்லா மக்களையும் விடுங்க. இப்போ நீங்க கேரளா பக்கத்துல மாநிலத்துல போங்க, குருவாயூர் கோயில் போங்க, எல்லாரும் பொது வழி தான். நீங்க ஒரு சிறப்பு வந்து அன்னைக்கு ஒரு சிறப்பு பூஜை பண்றாங்க, அது ஒரு கட்டளைதாரர்னா அதுக்கு தனி வழியை வச்சிருக்காங்க, தவிர முதியோருக்கு தனி வழி வச்சிருக்காங்க. அதை தாண்டி எல்லாருக்கும் சமம் தான். யாரெல்லாம் கூட நின்று தான் போய் சாமி அந்த பெருமாளை கும்பிட முடியும் கிருஷ்ணரை. அதே மாதிரி எல்லா கோயிலையும் கொண்டு வாங்க, பொதுவான வழி கொண்டு வந்தா மக்களையே காசு கொடுக்க போறாங்க, எல்லாரும் வழியில போறாங்க. நீங்க என்ன செய்றீங்க? டிக்கெட் 500 ரூபா போட்டிருக்கீங்க, 1000 ரூபா போடுறீங்க. 1000 ரூபா போட்டா உடனே கூட்டு போற மாதிரி, 500 ரூபா கொடுத்தா போற மாதிரி. இந்த சாதாரண உங்களுக்கு நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்க என்ன செய்றீங்க? நீங்க அமைச்சராகி முதலமைச்சரான உடனே மக்களை வந்து நீண்ட தூரம் வரிசையில 2 கிலோமீட்டர் கோவில் தூரத்துல நடக்க விட்டு மக்கள் என்ன செய்றீங்க? உங்களுக்கு வந்து நீங்க தான் வந்து கஷ்டப்படுறீங்க. இந்த கோரிக்கையை வந்துட்டு அறநிலையத்துறை தலைவருக்கு நீங்க தெரியப்படுத்துனீங்களா? இல்ல இப்ப நடந்துட்டு இருக்க அரசுக்கு நீங்க தெரியப்படுத்தீங்களா? இப்ப இவ்வளவு தூரம் பேசுறீங்க, நீங்க தெரியப்படுத்துனீங்களா? இதை வந்து நாங்க தெரியப்படுத்தித்தான் இருக்கோம். ஆண்டாண்டு காலமா எல்லா மக்களும் என்ன செய்யறாங்க வந்து ஆர்ப்பாட்டத்துல மக்களுக்கு பரிதவிச்சு மக்கள் வந்து வேதனையை அந்தந்த ஊர்கள்ல கோயில்ல சொல்லதான் செய்யறாங்க. ஆனா இந்த அறநிலையத்துறை காதுல போய் சேருதுல. ஆனா மக்கள் போடக்கூடிய உண்டியல் காசு மட்டும் அவங்களுக்கு தேவை. அதுக்கு தான் நாங்க என்ன செய்யறோம்னா, இந்த உண்டியல நீங்க வந்து கடவுள் மேல, இப்போ கடவுளுக்கு ஒரு வேண்டுதல், எல்லாரும் வேண்டுதல் வைக்கிறாங்க, ஒரு காணிக்கை செய்யறேன், எனக்கு அவருடைய தவிர்க்க முடியாத ஒரு துன்பத்துல மாட்டியிருக்கலாம், உடல்நல பாதிப்பு இருக்கலாம், எதனா இருந்திருக்கலாம். அப்ப அவருக்கு கண்ணுக்கு தெரியாதவர் கடவுள் மட்டும்தான். அப்ப இந்த கடவுள்கிட்ட அவர் வேண்டுதல் வைப்பார், என்னால முடிஞ்ச உனக்கு இந்த காணிக்கை செலுத்துறேன், என்னால முடிஞ்ச இது செய்யறேன், அப்ப இந்த நிறைவேற்றி வேணும். அப்ப அந்த அவர் கோரிக்கை நிறைவேற்றின்னு சொன்னியாச்சுன்னா அந்த கடவுளுக்கு அவர் என்ன செய்தார்? இந்த காணிக்கையை நிறைவேற்றுறார். அப்ப அவர் உண்டியில போய் அதை அவர் போடதான் போறார். அப்ப வந்து அதை நாங்க என்ன சொல்றோம், அந்த காணிக்கை வண்டியில போடுங்க, மற்றபடி பொதுவா வண்டியில போடாதீங்க. இந்த அரசாங்கம் வந்து கோயிலுக்கு எந்த ஒரு பலனும் நம்ம செய்யறது இல்லை, எந்த பலனும் நமக்கு மக்களுக்கு செய்யறது இல்லை. அப்போது கோயிலும் பராமரிப்பும் இல்லை. அப்ப நீங்க அதுக்கு வந்து ஒரு அர்ச்சகர் தட்டுல காசு போட்டு போகலாம். இல்ல நீங்க செய்யக்கூடிய இது காணிக்கை, உண்டியல் காணிக்கைய கோயிலுக்கு ஏதாவது என்ன செய்யலாம், பொருள் உதவியோ ஏதாவது நீங்க வந்து கோயிலுக்கு ஏதாவது நீங்க செய்யலாம், டொனேஷன் கூட ஏதாவது பண்ணிக்கலாம். ஆனா வந்து இந்த அரசாங்கம் வந்து இந்த அறநிலையத்துறையால கோயிலுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை, யூஸும் இல்லை. ஆனா கவர்மெண்ட்டுக்கு சம்பாத்தியம் மட்டும் தான் நடக்குது.
டாஸ்மார்க்கும் அந்த அறநிலைத்துறையில அதிகமான வருமானம். அப்படி நீங்க சொல்ல முடியாது. இப்போ இந்த ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா அறநிலைத்துறை வந்து நல்ல முன்னேற்ற பாதையில தான் போயிட்டு இருக்கு. நிறைய கோயில்லாம் வந்துட்டு நிறைய செஞ்சிருக்காங்க, நிறைய டெவலப்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. அது மேபி உங்களுடைய கண் பார்வைக்கு வரலையா என்னன்னு தெரியல. இப்ப வந்த ஆட்சிக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, நிறைய கோயில்கள் டெவலப் ஆயிருக்குங்க சார். இந்த அறநிலைத்துறை நீங்க சொன்னதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லியிருந்தேன். இதே டிஎம்கே கவர்மெண்ட் முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் போட்டோ போட்டு நிறைய கோயில்ல கிராமப்புறங்களில் கோயில்ல பாத்தீங்கன்னா நான் தென் மாவட்டம் நிறைய கோயில்ல பார்த்துருக்கேன். அவருடைய பேனர் போட்டு 2 லட்ச ரூபா நிதி உதவி, தலவோடு மாற்றப்படும், கோயிலோட பராமரிப்பு நடக்கணும்னு போட்டிருக்காங்க. இன்னை வரைக்கும் நான் நிறைய ஒரு 30 கோயில்ல பார்த்தேன். 30 கோயில்ல ஒரு கோயில கூட தலவோடு மாத்தல. அதான் நிதி உதவி 2 லட்ச ரூபா வழங்கப்பட்டோம்னு சொல்லி அந்த போர்டு மட்டும் தான் இருந்தது. அது ஒரு 3 மாசம் அந்த போர்டு இருந்து போர்டும் காணாம போயிடுச்சு. இந்த 2 லட்ச ரூபா எங்க போச்சுன்னு தெரியல. இப்படி ஒரு நான் கண்குள்ள பார்த்த 30 கோவில், இதே மாதிரி எத்தனை கோவில் தமிழ்நாடு முழுக்க போட்டு இந்த ரூபா என்ன ஆச்சுன்னு தெரியல. கடவுளுக்கு தான் கேள்விக்குறி. ஓகே சார், உங்க தரப்பு கோரிக்கை வந்து கண்டிப்பா இப்ப இருக்க தமிழக அரசுக்கு வந்து கட்டாயம் போகும். இதுக்கான மாற்றங்கள் கூடிய விரைவில் வரும்ன்றது நீங்களும் நம்புங்க, நாங்களும் நம்புறோம், பொதுமக்களும் கட்டாயம் நம்புவாங்க. சார், இப்போ உங்க கட்சி சார்பா வந்துட்டு பிசிஆர் சட்டம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நாங்க கேள்விப்பட்டோம். அது என்ன சட்டம் சார்? அது என்ன ஆர்ப்பாட்டம்? அதை பத்தி கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. ஆக்சுவலி வந்து இந்த எதுக்குன்னா, இந்த அர்ஜுன் சம்பந்த் அவர்கள் வந்து ஒரு தொகுப்பு நிகழ்ச்சியில வந்து கலந்திருக்கும் போது மதுவதனின்னு சொல்லி அவங்க வந்து பார்ப்பனியர் சொல்லி எங்களை வந்து எங்க ஜாதியை சொல்லி ஒரு கேவலமா பேசியிருந்தாங்க. அதுக்கு அவரும் வந்து கண்டனம், அந்த ஸ்டேஜ்லேயே அவர் கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. உடனே அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, வந்து ஒரு இந்து மக்கள் வந்து வேற யாருக்கு என்ன சொன்னாலும் இந்து மக்களை பத்தி பேசினா கோவம் வர மாட்டோமா, கோவம் வர்றது இல்லை, பார்ப்பனரை மட்டும் பேசினா கோவம் வருது, பிராமணரை மட்டும் பேசினா கோவம் வருதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்படி கிடையாது. எந்த எல்லா இந்து மக்களை வந்து ஒரு பிராமணரா இருக்கக்கூடிய வந்து அவர் வந்து ஒரு கருவறையில பூஜை வைக்கிறதுனால தெரியல, அவர் மேல ஒரு அபரிதமான ஒரு நம்பிக்கை ஆற்றலுக்காக என்ன செய்யறாங்க, அவங்க வந்து அவங்கள ஒரு புனிதனாக நினைக்கிறாங்க. ஒரு சர்ச்சில் எப்படி ஃபாதர் நினைக்கிறாங்களோ, ஒரு பள்ளிவாசல எப்படி முல்லா அவங்கள எப்படி நினைக்கிறாங்களோ, அது மாதிரி ஒரு பிராமணனை வந்து அவங்க இந்து மக்கள் நினைக்கிறாங்க. அப்படி சொன்ன உடனே அவர் கோவம் வந்துருச்சு. அந்த இடத்துல அர்ஜுன் சம்பந்த் அவர்கள் வந்து அந்த இடத்துல அவரோட ஆதங்கத்தை தெரிவிச்சாரு. ஆதங்கம் தெரிவிக்க வேண்டிய ஒரு விதம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அவர் போய் சபை நாகரிகம் இல்லாம ஒரு பெண்மணி கிட்ட போய் எந்திரிச்சு போய் அவ்வளவு ஆக்ரோஷமா பேசினது ஃபர்ஸ்ட் ஒரு தப்பான விஷயம். அப்படி இல்ல, ஒரு பெண்மணியை வந்து இவ்வளவு ஆக்ரோஷம், அவருக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் போது அவர் பேசி இருக்கலாம். அப்படி இல்ல, ஒரு எந்திரிச்சு போய் சபைக்கு முன்னாடி அந்த மாதிரி பண்ணது ஒரு தவறான செயலா தான் பார்க்கப்படுது. இதே அர்ஜுன் சம்பத் அவர்கள் பேசியிருந்தா மட்டும் அவங்க வந்திருப்பாங்க, அப்ப வந்து தெரியாது. இந்த மாதிரி டைரக்டா அவங்க வந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு மைக்கு கையில கொடுக்கும் போது அவங்களுடைய டைம் வரும்போது பேசி இருப்பாங்க சார். அப்படி இல்ல, இத வந்து நீங்க வந்து மத்த ஜாதியினரையோ நீங்க ஒரு விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க பத்தி அவங்க பேச முடியுமா, இல்ல வேற தாழ்த்தப்பட்ட மக்கள் அப்படி பேச முடியுமா? தப்பு பண்ண யாரா இருந்தாலும் நீங்க அப்படி பேச முடியாது. நாங்க எது சொன்னாலும் பிராமணர் எதுவும் கேட்க மாட்டாங்க, பிராமணர் எல்லாம் முட்டாள், அப்படி அவங்களுக்கு என்ன பிராமணர் அமைதியா இருப்பாங்க அப்படின்னு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பிராமணரை வச்சே பிளைண்ட் பண்ணி அரசியல் பண்றாங்க. பிராமணரை பத்தி பேசிட்டா நான் பெரிய ஆள் ஆயிரலாம்னு நினைக்கிறாங்க. அது ஒரு காலமும் நடக்க போறது இல்லை. நீங்க எந்த காலத்துல இருந்து வந்தாலும் இந்த சனாதன தர்மத்தோ இல்ல பிராமணர் ஒரு வழிபாடையோ வந்து ஒழிக்கவோ அழிக்கவோ முடியவே செய்யாது. அதனால அவங்க பேசுனது வந்து கண்டனம். அது சார்பாக எங்களுடைய கட்சி சார்பாக கோயம்புத்தூர் மாவட்டத்துல நாங்க இன்னைக்கு வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல வந்து நம்ம பண்றோம். இதுல யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க சார் இந்த ஆர்ப்பாட்டத்துல? இது வந்து அனைத்து பிராமணர் சமூகத்தை சேர்ந்தவங்களும் கலந்துக்கிறாங்க. எங்களுடைய கட்சி தலைவர் ராமநாதன்ஜி அவர்கள் தலைமையில நடக்குது கோயம்புத்தூர்ல. எல்லா பிராமணர் சங்கம் சேர்ந்தவங்களும் எல்லா பிராமண தரப்புகளும் வந்து கலந்துக்கிட்டு இந்த பிராமணரை வந்து இது மாதிரி பிராமணரை எதிர்ப்பு தெரியக்கூடாது. அப்புறம் போன மாசம் பாத்தீங்கன்னா ஒரு 20 நாள் முன்னாடி நெல்லை மாவட்டத்துல வந்து ஒரு பையனுடைய பூணல் அறுக்கப்பட்டது. அதுக்கு மத்திய அமைச்சர் கூட அன்னைக்கு திருநெல்வேலி வந்திருக்கும் போது கூட எல்முருகன்ஜி கூட வந்து இந்த பையனெல்லாம் விசாரிச்சுட்டு போனாங்க. அந்த பாதிக்கப்பட்ட சம்பந்தப்பட்ட காவல்துறையை சேர்ந்த ஆய்வாளர் வந்து அன்னைக்கு அவர் 2 நாள் ஊர்ல லீவு. ஆனா அங்க உள்ளவங்க எல்லாரும் அங்க உள்ள அதிகாரியை வந்து டெப்டி கமிஷனர் வரைக்கும் வந்து விசாரிச்சுட்டு போனாங்க. அந்த காவல் ஆய்வாளர் வந்து அன்னைக்கு வந்து விசாரிக்கும் போது நானும் அந்த இடத்துல தான் இருக்கிறேன். அந்த பையன்கிட்ட தனியா வந்து ஒரு எல்லா டீட்டெயிலாம் கேட்டாங்க, அவங்க அப்பாட்டையும் கேட்டாங்க. கேட்டு ஒரு வீடியோ மாதிரி ரெக்கார்ட் பண்ணாங்க. அந்த பூநூல் அறுக்கப்பட்டது, அந்த பூநூல் எடுக்கப்பட்டது நம்ம வந்து கரெக்டா நம்ம சொல்ல முடியல, நம்ம நேர்ல பார்க்கல, யாரும் போய் சும்மா அப்படி போய் அப்படி சொல்ல. ஏன்னா வந்து என்ன விஷயம்னா, அந்த பையன் வந்து ஒரு 75% 85% நார்மலா இருப்பான். 20% பாத்தீங்கன்னா கொஞ்சம் வளர்ச்சி கம்மி தான். அது வந்து பிறவிய ஒருத்தர் வந்து நம்ம குறை சொல்லக்கூடாது. அது வந்து கடவுள் கொடுத்த இது. பிறவியில ஒவ்வொருத்தரும் ஒரு குறைகள் இருக்கத்தான் செய்யும். அதனால இல்ல,
ஆனா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நாங்க கேட்ட இன்ன வரைக்கும் எங்களுக்கு அவர் காட்டல. ஹரிகரன் சொல்லி அவர் தான் காவல் ஆய்வாளர், பெரும்பாலுபுரத்துல சேர்ந்தவர். எங்களுக்கு காட்டல. கேட்ட அவர் கமிஷனரா இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஆனா என்ன பிரச்சனைனா, அவங்க காட்டின சிசிடிவி கேமரால வந்து இந்த பையன் ஓடி வர்றது இருக்கு. இப்ப நான் வந்து எனக்கு பூனல் ஒருத்தர் அறுத்துட்டான்னு நான் சொன்னேன்னா, எனக்கு வந்து நான் என்னை வளர்ச்சி காட்டவோ இல்ல நானே என்ன முன் நிறுத்திக்கவோ என்னால என்ன செய்ய முடியும்? நான் ஒரு அரசியல் ரீதியா இருக்கேன், நான் ஒரு பிரபலமாகணும், அப்ப நான் வந்து என்னைய சொல்லிக்கலாம். அந்த பையன் அப்படி சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா அவனுக்கே வந்து ஒரு வளர்ச்சி கம்மியும் போது உண்மையை அப்படி சொல்ல அவசியம் இல்லை. அவன் வந்து அங்க சமாஜத்துக்கு பக்கத்துல கூடிய சமாஜத்துக்கு வேத பாராயணத்துக்காக சாயந்தரம் விஷ்ணுவாசனம் பாராயணத்துக்காக அந்த பையன் போயிருக்கான். போகக்கூடிய இடத்துலதான் பூனல் அறுக்கப்பட்டது. இப்ப எங்களை மாதிரி ஆட்களை வந்து பூனல் அறுத்தா நாங்க அவங்களுக்கு எப்படி பதில் கொடுக்கணும் எங்களுக்கு தெரியும். நாங்க இப்படி வந்து அறுத்தது யாரு சார்? எந்த அது எங்களுக்கு தெரியல. ஆனா காவல்துறை மூடி மறைக்குது. இது வரைக்கும் அது சொல்லல. யார் அறுத்தாங்கன்னு தெரிஞ்சா ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா இல்ல எதனால மூடி மறைச்சாங்கன்னு தெரியல. ஆனா அந்த பையனோட இது வந்து உண்மையான இது இல்லைன்னு சொல்லி கேஸ் முடிச்சுட்டாங்க. ஆனா இதுக்கும் சேர்ந்து இத மாதிரி பிராமண சமுதாயத்தை இழிவுபடுத்துறவங்க அனைவருக்கும் சேர்ந்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்குது. பல கருத்துக்களை எங்களோட நீங்க ரொம்ப அழகா தெளிவா எங்க வியூவர்ஸ்க்கு அழகா நீங்க சொல்லியிருக்கீங்க சார். இவங்க எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுப்பாங்க நாங்க நம்புறோம். தொடர்ந்து பேசலாம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.